ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா. நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் நாளைக்கு எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கோவமாக போன கங்கா வந்து யமுனா கிட்ட பேசுவாங்க. யமுனா கங்கா 2 பேரும் பேசும்போது வீட்டை விற்கக்கூடாது அப்படின்னு காவேரி சொல்கிறா. அப்படின்னும் போது அக்கா நிவினுக்கும் இப்போ வந்து ஃபினான்ஷியலாக நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும், இல்லைனா விவாகரத்து பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி வீட்டை விற்கிறதுக்கு அவங்க ஒரு ரீசன் சொல்ல போகிறாங்க. மாமாவும் பாவம் என் கூட இல்லாமல் அங்கே போய் இருக்காரு அப்படின்னா பணத்துக்காக தானே, அது வீட்டை விற்றா ஒரு அமௌண்ட் வரும், நாங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவோம்ல அப்படின்ற மாதிரி கங்காவும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 ரீசனை வச்சு அம்மாவை கண்டிப்பாக சமாதானப்படுத்திடுவாங்க. ஏன்னா இங்கே யமுனாவோட மாமியார் வந்து விவாகரத்துன்னு பேசுகிறாங்க. அப்படின்னும்போது இந்த அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா என்னை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணுவாங்க. பொண்ணுங்களோட வாழ்க்கை அப்படின்னும் போது அம்மாவோட மனசும் மாறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இங்கே காவேரி வந்து எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்னா காவேரி கிட்ட வந்து கங்கா யமுனா 2 பேரும் தனியாக நீயே இந்த சொத்தெல்லாம் அபகரிக்கணும்னு பார்க்குறியா, அந்த மாதிரி ஏதாவது பேசி காயப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கால்வாசி அம்மா வந்து அதுக்கப்புறம் காவேரி கிட்ட பேசி அப்பாவே போயிட்டாரு, அந்த சொத்து இருந்து என்ன காவேரி பண்ண போகுது நம்மளுக்கு, அதனால் வித்துடலாம், இவளுங்களுக்காவது அது யூஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி சொத்தை விற்கிற அளவுக்கு பிரைன் வாஷ் பண்ணிடுவாங்க அக்கா தங்கச்சி 2 பேர் சேர்ந்து அப்படின்ற மாதிரி தோணுது. இதில் காவேரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி அப்புறம் வந்து வேறு வழியே இல்லாமல் எமோஷ்னலாக ஒத்துக்குவாங்க அப்படின்னு தான் தோணுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி கண்டிப்பாக சொத்தை விற்கிற நிலைமைக்கு போகும் அப்படின்ட்டு. இதில் விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். காவேரிக்கு எவ்வளோ க்ளோஸ் அந்த வீடு அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியும். அதனால் அந்த வீட்டை விற்கணும்னு சொல்லும்போதே எவ்வளோ எமோஷ்னல் டென்ஷன் ஆனாங்கன்னு தெரியும். அதனால் கண்டிப்பாக விஜயோட இன்வால்மெண்ட் வீட்டை விற்கிறதுல இருக்கும், மீட்கிறதுல இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.